ரிஷபராசி நேயர்களுக்கு புதன் சுக்கிரன் தரும் அஷ்டலட்சுமி யோகம். இந்த அஷ்டலட்சுமி யோகம் ஒருத்தருக்கு ஏற்படும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் பெரும் செல்வாக்கு, மன மகிழ்ச்சி, சந்தோஷம், பொருளாதார வெற்றி நிகழ்வுகள் அனைத்தும் ஏற்படக்கூடிய ஒரு யோகம்தான் அஷ்டலட்சுமி யோகம். இந்த யோகம் ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான யோகம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போறோம். முதலா பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் ரிஷபராசி நேயர்கள். நீங்க எப்பவுமே அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள், அதே நேரத்துல ஒழுக்கம் கரெக்டா இப்படின்னா இப்படித்தான் இருக்கணும். அடுத்தவங்க நம்மள ஒரு குறை சொல்லக்கூடாது, குற்றங்கள் சொல்லிட்டா நம்ம மனசு தாங்காது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல ஆழ்ந்து யோசிச்சு உங்களுடைய நடவடிக்கைகள் மட்டும் இல்லை, நீங்க செய்யக்கூடிய வேலையிலும் கச்சிதமா இருக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசி நேயர்கள். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதனே சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் போய் புதன் பகவானுடைய சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம், அதாவது அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்பட போகுதுங்க. இந்த யோகம் அதாவது ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய ஒரு மேன்மைகள் இந்த யோகம் கொடுக்கும் அப்படின்னா, புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் மகா விஷ்ணுவுடைய அவதாரம் இருக்கக்கூடிய புதன் பகவான். அடுத்தது பார்த்தோம்னா சுக்கிர பகவான் மகாலட்சுமி அம்சம் கொண்டது. இந்த இரு கிரகங்களும் சுப கிரகங்கள் சொல்லுவோம். ஏன்னா நவ கிரகங்களிலேயே இந்த இருவர் முழு சுபர். ஆனா இந்த இரு கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம், சூரியனுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா 4ஆம் இடமாகிய தாய்ஸ்தானம், அதே மாதிரி மனசு, அதாவது வீடு, ஆடம்பரமான ஒரு வண்டி வாகனங்கள், அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு மேல் படிப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சில வாய்ப்புகள் எளிமையான முறையில் அமையறதுக்கும் இது எல்லாமே இந்த 4ஆம் இடம் தாங்க. அப்போ இந்த இடத்தில் அதாவது உங்களுடைய ராசி நாதனும் அதே மாதிரி 5ஆம் ஸ்தானாதிபதி புதன் பகவானும் 2ஆம் ஸ்தானாதிபதியும் புதன் பகவான் தான். அப்போ 4ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த காலம் அற்புதமான காலம். இது ஜூலை மாசம் 31ஆம் தேதி இந்த இணைவு ஏற்பட போகுதுங்க. உங்களுக்கு கடந்த காலத்துல ரிஷபராசி நேயர்களுக்கு எத்தனையோ ஒரு சின்னல்கள், பலவிதமான துன்பங்கள், மன கஷ்டங்கள், வலிகளும் வேதனைகளும் பட்டவங்க தான் ரிஷபராசி. என கடந்த காலம் அந்த அளவுக்கு சில மன வருத்தங்கள் உங்களுக்கு ஏற்பட்டது உண்டு. அது பண ரீதியில பார்த்துட்டோம்னா விரயங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. சில இடத்துல 10 ரூபா கடன் வாங்கின, அது பார்த்தோம்னா இன்னைக்கு பெரிய ஒரு தொகையாயிருச்சு. அதுக்கு வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை. வேலையில பார்த்தோம்னா அதாவது நாம அடுத்தவங்கிட்ட வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய நிம்மதி நம்ம சொந்தமா செய்தால் கூட இல்லையே. ஏன்னா நீங்க பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், மற்றவங்களுக்கு சார்ந்து நம்ம வாழணும் நினைக்கக்கூடியவங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நீங்க தொழில் அதாவது எல்லாமே முடக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. பணம் வருது, ஆனா எவ்வளவு வந்தாலும் நிக்க மாட்டேங்குது. வேலை 10 நாள் நல்லா இருக்குது, 20 நாள் வேலை பார்த்தோம்னா டல்லா ஆகுது. அப்ப இதனால பொருளாதாரங்கிறது வேலையில போட்டு தொழில் ஆரம்பிச்சு
பலன்கள் இல்லாமல் போயிருச்சு. இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி, மன மகிழ்ச்சி, சந்தோஷம் தனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை ரிஷபராசி நேயர்கள் கண்டிப்பா மன வருத்தத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அஷ்டலட்சுமி யோகம் உங்களுக்கு சர்வ சாதாரணமா, அதாவது நம்ம நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே சமயத்துல உங்களுக்கு சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு வெளியில வேலைக்கு போயிட்டு இருக்கிறங்க, ஆனா இன்னைக்கு வேலை இழந்துட்டு வேலையில எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையா நாணயமா இருந்தோமோ அந்த இடத்துல வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வேலையில இருந்த குழப்பங்களும் மனச்சங்கடங்களும் மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். சிலருக்கு இருதொழில் செய்யக்கூடிய யோகங்கள், புதிய ஒரு தொழில், ஒரு சைடு பிசினஸ் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஏற்கனவே 2-3 பிசினஸ் செஞ்சு பார்த்தேன், ஆனா பார்த்தோம்னா எல்லாமே கைவிட்டு போயிருச்சு. அதுல போட்ட முதல்ல என்னால எடுக்க முடியல, மீண்டும் போடுறதுக்கு பயமா இருக்குது. புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கலாமனா, ஆனா தொடங்கலாம் எண்ணம் தான் இருக்குது, அதுக்கு உண்டான சில வாய்ப்புகள் எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை மாசம் 31ஆம் தேதிக்கு பிறகு நீங்க ஒரு தொழில் ரீதியில ஒரு பணம் போட்டு ஒரு முதலீடு செய்தா நிச்சயமா அந்த முதலீடு உங்களுக்கு 1 மடங்கு 9 மடங்கா உருவாக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும். குறிப்பா அந்நிய மனிதர்களால சில தொல்லைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். கடந்த காலத்துல யாருகிட்ட நம்ம அன்பா பழகணுமோ, யாருகிட்ட அனுனியமா இருந்தோமோ அந்த இடத்துல நம்பி பணத்தை கொடுத்து ஏமாற்றங்களை சந்திச்சு இன்னைக்கு போட்ட பணம், கொடுத்த பணம் கை சேர மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி ஒரு இடம் இல்ல, 2-3 இடத்துல நான் சம்பாதிச்ச சம்பாதனை எல்லாமே இழந்துதான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அடுத்த கட்டத்துல இனிமேல் நான் ஒரு முயற்சிகள் எடுத்து புதிய வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு முயற்சியில் தான் போயிட்டு இருக்குதுங்க. ஏன்னா கடந்த காலம் எல்லாமே இதுவரைக்கும் தேடினது எல்லாமே விரயங்கள் நோக்கி போயிருச்சு. இனிமேல் என்னுடைய வாழ்க்கை என் குடும்பத்துக்காக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேங்க. ஆனா அது பலன் கொடுக்கல, அதனால ஒரு நன்மைகள் ஏற்படல. ஆனா எப்பதான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா முயற்சிகள் செய்யுங்க. புதிய தொழில மேன்மை அடைவீங்க. குறிப்பா சொல்ல போனா வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் போகணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எடுக்கும் போது தடையில்லாத பயணங்கள், அதிகமான ஒரு வளர்ச்சி கண்டிப்பா வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் உறவு முறை, உற்றார் உறவினர்கள் சப்போர்ட், இந்த ரீதியில் எல்லாமே ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் எல்லாரும் 4 பேர் வேணும்னு நீங்க வேண்டி விரும்பி வாழக்கூடியவங்க தான். ஆனா அப்படியேப்பட்ட நீங்க எல்லாரும் வேணும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு நம்மள தனிமரமா ஒதுக்கி விட்டுட்டாங்க, நான் ஓரங்கட்டி ஒதுங்கி நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு வேதனைப்படக்கூடிய அளவுக்கு உறவு முறையினால பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும், அக்கா தங்கச்சியா இருந்தாலும், 3வது மனுஷன் சொந்த பந்தம் தூரத்து உறவு முறையா இருந்தாலும் கண்டிப்பா பல கஷ்டங்களை தான் உங்களுக்கு அவங்களால ஏற்பட்டிருக்குமே தவிர ஆனா நன்மைகள்ங்கிறது இல்லை. ஆனா உங்களால மற்றவங்க நன்மை அடைஞ்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுடைய சொந்த முயற்சியில யாருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் கண்டிப்பா புதிய ஒரு மேன்மையான அந்நிய மனிதர்களால ஒரு தொடர்புனால நீங்க லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த அஷ்டலட்சுமி யோகம் கண்டிப்பா ஏற்பட போகுதுங்க. இந்த மகாலட்சுமி அம்ச நிலை கொண்டதுதான் இந்த அஷ்டலட்சுமி. இது 4ஆம் இடத்தில் ஏற்படும் போது வீடு ஏற்கனவே கட்டணுங்க, கட்டி முடிக்க முடியல, நான் வீடு கட்டலாம் நினைச்சிட்டு இருக்கிறேன், செய்யவே முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். சிலருக்கு பார்த்தோம்னா எனக்கு பண நெருக்கடிகள் ரொம்ப அதிகமா இருக்குது, எதுவுமே சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது, இன்னைக்கு 10 ரூபா கடன் வாங்கி அதனால பல இன்னல்கள் சந்திச்சுட்டு இதனால இந்த வறுமைங்கிற ஒரு சூழ்நிலை நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியல. இதனால குடும்பத்துல மன வருத்தங்கள் ஆகி போச்சு. கணவன் மனைவி இன்னைக்கு சிலருக்கு பார்த்தா பிரிஞ்சு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளே உருவாக்கக்கூடிய நேரங்கள் ஏற்பட்டுருச்சுங்க. இப்போ கொஞ்ச நாள் இருந்து குடும்பத்துல நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்குள்ள இருந்த சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறது
எல்லாமே இழந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு ஆயிருச்சுங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம தேடி போய் நம்ம அந்த பிரச்சனைகள் தீர்த்து வைக்கக்கூடிய ஆள். ஆனா இப்போ இன்னும் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலைகளா இருக்குதுன்ட்டு வருத்தப்படக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் நீங்க எதையும் சாதிச்சு எதையும் அடையக்கூடிய ஒரு வெற்றி வாய்ப்புகளை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்ங்கிறதுனால கண்டிப்பா கடினமான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வளர்ச்சி ஒரு அத்தியாயம் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த இணைவு ஒரு அற்புதமான மேன்மைங்க. இது நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன். இந்த கோச்சார பலனுங்கிறது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வச்சு சொன்னது. பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்க பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.